பிள்ளைத்தோப்பு கடற்கரை பகுதி கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. மழையும் கடல் சீற்றமும் கடலுக்குள்ளால் ஒரு நிறமாற்றமும் தெரிகிறது. பிரம்மாண்ட அலை. இங்கே சில பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்டு பார்ப்போம். ரோடு முழுவதும் மணலாக உள்ளது. ஐயா வணக்கம். ரோடெல்லாம் மணலாக இருக்கு, எப்படி இது? கடல் அடிச்சது என்னைக்கு? 3 நாளாச்சா? இந்த சீசன்ல வராது இல்லையா? இதுக்கு முன்னால எல்லாம் வருமா? இதுக்கு முன்னாலே வருமா? ஆடி மாசம் தானே அதிகமாக வரும். ஆவணி இல்லையா? ஓ நெடுவாங்கலா, அங்க வரும். இப்ப இல்ல இல்லையா? ஓ இங்க வர வந்து இல்லையா? பாதிப்பு ஏதாவது உண்டு ஆட்களுக்கு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மணல் அடிச்சுட்டு கொண்டு ஏற்றி இருக்கு இல்லையா? சரி, இது அந்த மாதிரி வளைவு, தூண்டில் வளைவு வச்சா குறையும் இல்லையா? அப்படிதானே? அது இனி நீட்டணுமா? அது நீளம் போகணும். நீட்டம் போய் அங்கே நீட்டம் போயாச்சுன்னா அந்த வராது. இந்த ஊர்ல எங்க தான் அதிகமாக வருது இல்லையா தண்ணி? அப்படிதானே? பிள்ளைத்தோப்பு தானே விட? அழிக்காலா? அழிக்கால் ஆயிரங்கால். அது ஆயிரங்கால், அது அந்த பக்கமா? அது ஆயிரங்காலா? அது ஆயிரங்கால், இது ஆழிக்கால். அழிக்கால? அழிக்கால். அப்போ ஆதியிலே இந்த இடத்த அழிச்சுட்டே இருக்கனால அழிக்காலன்னு பேர் வந்தோ இல்லையா? அப்படிதானே? ஓ அப்படி. ஏன்னா அடிக்கடி வந்து அழிச்சிட்டு போறதுனால அழிக்கால்னு வச்சிருக்கலாம். அப்படிதானே? பேர் வர காரணம் அப்படிதானே? அதான் வேற ஏதாவது பேர் உண்டா? வேற இல்லை. சரி, அங்க பிள்ளைத்தோப்பு. ஓ அந்த பக்கம் தான் பிள்ளைத்தோப்பு. ஓ அந்த பக்கம் பிள்ளைத்தோப்பு, இது அழிக்கால். சரி, நீங்க இப்ப தொழிலுக்கு போயலாம்? போக முடியாது. கட்டுமரம் இல்லை, இப்போ இல்லை. கட்டுமரத்தில் போறது எப்போ? கட்டுமரமே இல்லையா? ஓ கட்டுமரமே இப்ப இல்ல வெள்ளத்துல. கட்டுமரம் கொண்டு தொழில் செய்ய முடியாது. ஓ முன்னால செய்துட்டு இருந்தது தானே? இப்போ கட்டுமரம் இல்ல, வெள்ளம் இல்லையா? ஆனா கட்டுமரம் தான் நல்லா உழைக்கும், அப்படிதானே? அல்பீஸ் மரத்தை ஒரு 3 மரத்தை வச்சு கட்டி, 4 மரமா அப்படியே வளைச்சி வச்சு கட்டி, கோடாலி வச்சு வெட்டி அப்படியே இருக்கும் இல்லையா? ஆமா, தண்ணியில மூழ்காது, அப்படிதானே? வெள்ளம் வந்து மூழ்கிடும். கட்டுமரம் தான் மூழ்காது, பாதுகாப்பு இல்லையா? மறைஞ்சாலும் அப்படியே மிதந்துடும், நாம பிடிச்சு நிக்கலாம். இது மறைஞ்ச அவ்வளவுதான். அப்ப ஏன் கட்டுமரத்துல இந்த வெள்ளத்துக்கு வர காரணம் என்ன? ஓ தொழிலுக்கு ஈஸி, அது கொஞ்சம் கஷ்டம். ஓ இன்ஜின்ல போலாம், அதுல இன்ஜின் வைக்க முடியாது, வைக்கலாம் கஷ்டம், இந்த அளவு வராது இல்லையா? சரி சரி சரி. அப்ப இன்னைக்கு தொழில் இல்லை, நீங்க தொழிலுக்கு போறதே இல்லையா? இப்போ நிறுத்தியாச்சு, வயசானவரை நிறுத்தியாச்சு இல்லையா? சரி சரி சரி. வேற ஏதாவது விசேஷமான செய்தி இருக்கா அந்த ஊர்ல? தூண்டில் வச்சா நல்லா பாதுகாப்பாக இருக்கலாம், இல்லைன்னா பயமாக தான் இருக்கும். எப்போ என்ன வரும் என்ன ஒன்று சொல்ல முடியாது இல்லையா? மனு ஏதாவது கொடுத்துருக்காதீங்க? பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா? ஆமாம், அதில் வீடியோ எடுக்க ஏதாவது செய்தி இருக்கா? ஆமாம் இல்லைங்க, இல்லை கொடை இருக்கட்டும், மழை பெய்யுது இல்லையா? கொடை வைங்க. ஏதாவது செய்தி இருக்கா தலைவர் அந்த ஊரை பற்றி? தூண்டில் விளைவு இல்லாததுனால ரொம்ப கஷ்டம்னு சொன்னார் பெரியவர் இல்லையா? சரி, அப்போ வேற சிறப்பு செய்தி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஓ காம்பவுண்ட் சவுறு இடிஞ்சு விழுந்ததா? அப்படியா? எப்போ அது? ஓ கொரோனாவோட இல்லையா? சரி சரி. இல்ல 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 சம்பவம் ஒவ்வொரு காலங்களில் நடக்க தானே செய்யுது. அது தண்ணி வந்ததுனா, கடல் தண்ணி வந்ததுனா செவுறு இடிச்சு விழுந்தது இல்லையா? சரி, அதுக்கு உதவி தொகை அதை கிடைச்சா பிறகு கொஞ்சம் கிடைச்சு இல்லையா? என்ன கிடைச்சாலும் ஆள் இல்லையா நமக்கு என்ன செய்யுது இல்லையா? அப்படிதானே, விதியை மாற்ற முடியாது
என்ன வயசு என்ன சின்ன வயசுல எப்படி போகும் நமக்கு மனசு தாங்காது ஒரு காலம் நம்ம இருக்க காலம் அந்த வேதனை இருக்கதான் செய்யும் இல்லையா நான் நினைச்சது என்ன உயிராக கடவுள் எடுக்காம அவனு உயிரை எடுத்துட்டு என்ன செய்யுது நம்ம உலகத்துல இருந்து அவர் ஆதியில எழுதியிருப்பாரா இருக்கும் இல்லையா இவ்வளவு காலம் ஆயுசு அவனுக்கு இப்படியா அவனு உயிர் இப்படியா போவோம்னு அப்படி எழுதியிருக்கலாம் நம்ம இன்னும் யாரை இன்னும் குறை சொல்ல முடியாது இல்லையா எல்லாரும் போக வேண்டியது பிள்ளைகள் போகும்போது நமக்கு தாங்காது சரி சரி நம்ம வந்து மனு எல்லாம் கொடுக்கணும் கேட்டீங்களா மனு கொடுக்கும்போது படிப்படியாக ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க மனு கொடுத்துருக்கில்ல நீங்க சரி பார்த்துருக்கு இல்லையா சரி சரி ஆனால் முன்னால் இருந்தோட கடலடி இப்போ கொஞ்சம் குறவு தான் இல்லையா கூடுதலா இருக்கா அப்படியா கடல் மட்டம் உயருதா நீர் தண்ணி ஓ முன்னால இருந்தோட கடல் மட்டம் உயருது இல்லையா இங்க வருது இல்லையா சரி இந்த கடல் தாயை பற்றி ஏதாவது ஒரு பாட்டை பாடுவீங்களா கடலம்மா கடலம்மான பாட்டெல்லாம் பாடுவீங்க மீன் பிடிக்க போகும்போது போச்சா இருந்தாலும் அந்த பழைய ஞாபகத்துக்கு ஒன்று ஒரு பாட்டை பாடுங்க இளம் தலைமுறைகள் கேட்கட்டும் நீங்கள் மீன் பிடிக்க போகும்போது அழகாக ஒரு பாட்டு பாடுவீங்க இல்லையா அது நம்ம மீன் பிடிக்க போகிறது எல்லாம் 7 பேர் 6 பேர் லேலம் போடுவோம் லேலம்னா பாட்டு பாட இந்த மடி இழுக்க ஏலேலோ அப்படின்னு இல்ல ஏலேலோ ஐலசாண்ணா அப்ப நம்ம கலப்பு தெரியாது இல்லையா அந்த கரமடி இழுக்கிற நேரத்தில் களைப்பு தெரியாம அப்படியே பாட்டோட போகும் சரி அதை 2 வரி பாடுங்க பாப்போம் பெரியவரை பார்ப்போம் பாடுங்க தைரியமா பாடுங்க அவருக்கு தெரியாது அவர் சின்ன ஆள் இல்லையா நீங்க தான் பெரிய ஆளு அல்ல ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடினாலும் போதும் சினிமா படத்துல இருந்து ஆமா எப்படி ஆமா எம்ஜிஆர் பாட்டு மீனவ நண்பன்ல ஒரு பாட்டு பாடுங்க 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 தலைவர தைரியமா பாடுங்க தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஊர்வழி சென்றேன் மேற்பழி சென்றான் நாளை நமதே காலங்கள் என்றும் ஜோலைகள் மலர்ந்து தாய்க்கனியாக நமக்கு நண்பனம் நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே தாய் வழி வந்த பாட்டு எல்லாம் மறந்து போச்சு இல்லையா பாட்டு மறந்து சரி சரி பாத்தீங்களா மறந்தாலுமே அவர் அழகா பாடுவாரு ஆனா இவரு சின்ன வயசுல நல்லா இது பாடியிருப்பாருன்னா பெரிய இடத்து வந்திருப்பாரு அப்படிதானே வேற ஏதாவது பாட்டு தெரியுமா இந்த அடி மறந்து அடியெல்லாம் மறந்து போச்சா வேற ஏதாவது பாட்டு தெரியுமா 2 அடி உண்டு இது 2 அடி தான் சரி தாய் வழி வந்த தங்கள் எல்லாம் நீ பாட்டு மறந்து சரி 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 தலைவர சரி 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 இப்படி ஒரு செய்தி சொல்லுங்க ஓகே முடிக்கலாமா பாட்டை முடிக்கலாமா பாட்டு சரி 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 நமக்கு இனி பெரியவர்கிட்ட கேட்போமா சரி பெரியவர் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது மறந்தாச்சு சரி அப்ப செய்தியை முடிக்கலாமா இப்படி சொல்லுங்க ஓகே நான் கடலை காட்டிட்டு வரேன் கடலம்மாவுடைய பாட்டம் பாடினாங்க அவங்க கடலின் அலை அதிகமாக உள்ளது பார்ப்போம் கடல் அலையின் சீற்றத்தை அம்மா